வணக்கம். தேனியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான யானை தந்தங்கள் விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கைது. யானை வேட்டையாடப்பட்டதா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை வனச்சரகத்திற்குட்பட்ட பொம்மராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொம்மராஜ் என்பவர் வைத்திருந்த 2 யானை தந்தங்களை கடமலைக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பாண்டீஸ்வரன், மயிலாடும்பாறை கிராமத்தைச் சேர்ந்த பகாலிங்கம் ஆகியோருடன் இணைந்து விற்பனை செய்ய முயன்று வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை துப்பறியும் குழுவினர் விசாரணையில் இறங்கினர். பொம்மராஜை ரகசியமாக பின்தொடர்ந்து கண்காணித்தனர். இந்த நிலையில் பொம்மராஜ் உள்ளிட்ட 3 பேரும் பெரியகுளம் அருகே உள்ள பங்களாப்பட்டி பகுதிக்கு வந்தனர். அங்கு அதே பகுதியில் வசிக்கும் பாலாஜி மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை சந்தித்து யானை தந்தங்களை விற்பனை செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது 5 பேரையும் சுற்றி வளைத்த வனத்துறையினர் யானை தந்தங்களோடு கடமலைக்குண்டு கிராமத்தில் செயல்படும் மேகமலை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு அவர்களிடம் வனத்துறையினர் துருவி விசாரணை நடத்தினர். கைப்பற்றப்பட்ட யானை தந்தங்கள் சுமார் 4 முதல் 5 வயது கொண்ட யானையுடையது என்றும் அதன் மதிப்பு ரூபாய் 2 லட்சம் இருக்கும் என்பதும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களிடம் யானை தந்தம் கிடைத்தது எப்படி, வனப்பகுதிக்குள் யானை வேட்டையாடப்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் வனச்சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் பொம்மராஜபுரம் சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் தீவிர சோதனையில் இறங்கியுள்ளனர். யானை தந்தங்கள் விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூணார் KL60 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.